இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் அந்நிய சக்திகள் தலையிட்டு வரும் நிலையில் இந்திரா காந்தி போன்ற வலிமையான தலைமை அவசியமாகிறது என்று கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், துணிச்சலுக்கு ஒரு முகம் உண்டு என்றால் அது இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தியாகத்தான் இருக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் அந்நிய சக்திகள் தலையிடுவதை அவர் அனுமதித்தது கிடையாது என்றும் கூறியுள்ளார். இன்று இந்தியாவை கேள்விக்குறியாக்குவதற்கும் மிரட்டுவதற்கும் பலரும் துணிவது துரதிருஷ்டவசமானது என்று தெரிவித்துள்ள விஜய் வசந்த், இந்திரா காந்தி போன்ற வலிமையான தலைமை அவசியம் என்று கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், ஹரியானாவில் பாலியல் வன்கொடுமை குற்றவாளி குர்மீத் ராம் ரஹீம் சிங் 40 நாள் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்ட செய்தியை பகிர்ந்துள்ளார். பாஜக ஆட்சியில் நம் நாட்டு நீதித்துறை கேலி கூத்தாக்கப்பட்டுள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார். ஒருபுறம் தண்டனை பெற்ற பாலியல் குற்றவாளிக்கு மீண்டும் மீண்டும் ஜாமீன் வழங்கப்படுவதாகவும், மறுபுறம் உன்னாவ் மற்றும் உத்தரகாண்ட் போன்ற பகுதிகளில் பெண்கள் நீதிக்காக போராடி கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பாஜக ஆட்சியில் நீதியும் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் மக்களுக்கு குடிக்கக்கூட சுத்தமான நீர் கிடைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதான் பாஜக ஆட்சியின் அவலநிலை என்றும் விஜய் வசந்த் விமர்சித்துள்ளார்.